வணக்கம். குழந்தைங்களுக்கு படிப்புல ஃபோக்கஸ் இல்ல, கம்மியா இருக்கு, அவங்க கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்ன யோகா பிராக்டிசஸ் இருக்கு அப்படின்னு சில பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது உண்டு. நான் யோகா ஆசிரியை கவிதா ஓம்குமார். இதற்கான யோக பயிற்சிகள் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். அதாவது தாடாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தாடாசனா பிராக்டிஸ் ரெகுலரா நீங்க செய்ய செய்ய, அதாவது குழந்தைங்களுக்கு நல்ல ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அவங்களோட ஹைட்டு கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி விருக்ஷாசனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருக்ஷாசனா பிராக்டிஸும் ரெகுலரா குழந்தைங்க பண்ண பண்ண ஒரே பாயிண்ட்ல அப்படியே ஃபோக்கஸ் பண்றதுனால, ஒரு ஆப்ஜெக்டையே ஃபோக்கஸ் பண்றதுனால நல்ல கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். மெமரி நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும் குழந்தைங்களுக்கு. இதை தொடர்ந்து நாடி சுத்தி பிராணாயமம், இந்த பயிற்சியை ரெகுலரா குழந்தைங்க செஞ்சுட்டே வர வர அவங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் அமைதியாக ஆரம்பிச்சிடும். தாட்ஸ் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல இதெல்லாம் பண்ணிட்டு அவங்க கொஞ்சம் அமைதியா கண்ணை மூடி பிரெத்துடைய அந்த இயல்பான போக்க கவனிக்கணும். அதோடைய இன்ஹலேஷன், எக்ஸலேஷன் அதை ஜஸ்ட் ஒரு 2 minutes ஆவது டெய்லி அப்சர்வ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்படி இன்ஹலேஷன் இருக்கு, எப்படி எக்ஸலேஷன் இருக்கு அப்படிங்கறத அப்சர்வ் பண்றதுக்கு மைண்ட் அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணணும். இந்த பிரெத், முக்கியமா பிரெத் அப்சர்வ் பண்ணக்கூடிய இந்த பிரெத் மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ணணும். இதெல்லாமே தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பா குழந்தைங்களுக்கு ஸ்லோலி, கிராஜுவலி ஒரு 3 months ரெகுலரா இந்த பிராக்டிசஸ் அவங்க பண்றாங்கன்னா கண்டிப்பா கான்சென்ட்ரேஷன் டெவலப் ஆகிறத நீங்க பார்க்க முடியும். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. இது போல பயனுள்ள யோகா சார்ந்த தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.